திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின்னர் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய நள்ளிரவு 12 மணியில இருந்தே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இலவச தரிசனத்தில் சுமார் 6 மணி நேரமும், 100 ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வசதியாக மூத்த குடிமக்கள் தரிசனம், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் மற்றும் பாத யாத்திரை வந்த பக்தர்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக மேளதாளத்துடன் ஆடி பாடி வந்தனர். காவடி, பால்குடம் எடுத்து வந்து அங்க பிரதர்ஷனம் செய்தும் வேல் குத்தியும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா கோலம் போல் காட்சியளித்தது. மேலும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்ததால் திருச்செந்தூர் நகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. குடிநீர் மற்றும் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை போதிய அளவில் இல்லாததால் தனியார் கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் கோவில் நிர்வாகம் கூடுதலாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்னோட நேம் முத்துவேல். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். வருஷம் நாங்கள் இந்த நியூ இயருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. எப்போவும் உள்ள மாதிரி இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது. வருஷம் இந்த கோயிலுக்கு வரனால எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அதே நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரோம். நாங்கள் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எங்களை அறியாமலே எங்கள் சாமியோட தரிசனத்தினால நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. முன்னாடி விட இப்போ விட ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சாமி ரொம்ப தரிசனம் நல்லா பார்த்தோம். எங்களுக்கு மனசு நல்லா இருந்துச்சு. இதே போல் வருஷம் நாங்கள் வருவோம். நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுவோம். இதே மாதிரி மீண்டும் நிறைய நன்மைகள் நடக்கும். எல்லோரும் அந்த நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதை நோக்கி திரும்ப இன்னும் வருஷம் எத்தனை வருஷனாலும் வந்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு நன்மைகள் இந்த கடவுள் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. வணக்கம், நான் சுபாஷ். தூத்துக்குடியிலேருந்து வரேன். நாங்கள் தூத்துக்குடிலேருந்து வரோம். எல்லாருமே தூத்துக்குடியிலேருந்து வரோம். வருஷம் வருவோம். இந்த வருஷம் வித்தியாசமாக இருந்துச்சு. தரிசனம் முருகரை எங்களுக்கு அவரே நேரில் காட்சி தந்த மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. சுவாமியே சரணம் ஐயப்பா, தத்துவமசி. என் பேர் சாமி பழனிவேந்தன் சாமி. நாங்கள் எங்கள் குருசாமி ராஜேந்திர சாமி தலைமையில் நாங்கள் சபரிமலை கிளம்பிடுவோம் சாமி. நேற்று குன்றக்குடி, புளியார்பட்டி எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி திருச்செந்தூர் வந்தோம் சாமி. இந்த சரியான கூட்டம் சாமி. இது வரைக்கும் நாங்கள் வருஷம் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்த மாரி நாங்கள் பார்க்கல சாமி. ஆமாம், எவ்வளோ பேர் தலையே எண்ணம் இல்லை, அவ்வளோ கூட்டம். நாங்கள் நீண்ட வரிசையில் நின்று தான் சாமியை பார்த்தோம். நல்லா திருப்தியாக பார்த்தோம் சாமி.
தூத்துக்குடி மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பின்னர் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் படிக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை, வெள்ளம் காரணமாக தேர்வு பாதிக்கப்பட்டது. எனினும் ஏற்கனவே அரசு அறிவித்தபடி அரையாண்டு தேர்வு விடுமுறை டிசம்பர் 23ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது.